நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. ஆண்டோர் வாக்கு என்ற இந்த சிந்தனையிலே இன்று உங்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், 1969 ஆண்டு ஜூலை மாதம் 21 நாள் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நிலவின் மீது அவர் கால் பதித்தார். அவர் திரும்ப வந்த பிற்பாடு அவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் அந்த நிலவின் மீது அடியெடுத்து வைத்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது என்று. இதோ அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், that is one small step for man, one giant leap for mankind, setting foot on the moon. அதாவது ஒரு மனிதன் காலெடுத்து ஒரு அடி வைத்தான், அது அவனுக்கு மிக சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் மனுக்குலத்திற்கோ அது ஒரு மிகப்பெரிய தாண்டுதல். ஏனென்றால் மனுக்குலம் முதல் முறையாக அந்த நிலவிலே சென்று கால் பதித்த அந்த நேரம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நேரம், இதுவரை இல்லாத ஒன்றை சாதித்த ஒரு நேரம். நண்பர்களே, இந்த கூற்று நமக்கு எதை நினைவுபடுத்துகின்றது? நம்முடைய வாழ்விலே சில சமயங்களில் நாம் சிறு சிறு செயல்களை செய்யும் போது இது மிக சாதாரண ஒரு செயல்தானே என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் மற்றவர்களுக்கோ அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அல்லது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமைவதை நம்முடைய வாழ்வில் அன்றாடம் பார்த்திருக்கிறோம். எனவே எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவருக்கு அவர் அந்த விண்கலத்திலிருந்து இறங்கி முதல் அடியை நிலவின் மீது வைக்கும் போது அது ஒரு சாதாரண அடி வைப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் மனுக்குலத்திற்கோ அது ஒரு மாபெரும் செயல், மறக்கக்கூடாத ஒரு செயல், வெற்றிமிக்க ஒரு செயல். நம் வாழ்விலும் அப்படித்தான். எனவே மிகச்சிறிய காரியங்களை நாம் செய்யும் போது, மிக சாதாரணமான செயல்களை நாம் மேற்கொள்ளும் போது, இதுவும் முக்கியமானதே, இதுவும் புகழுக்குரியதே என்பதை நினைத்து செயல்பட்டால் வெற்றி நமதே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர் பெயர் மரியா. மரியா கடவுளால் முன்குறிக்கப்பட்டவரா அல்லது மனிதரால் மிகைப்படுத்தப்பட்டவரா? இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியா என்னும் பெயரை கேட்டவுடன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லை. பலர் கத்தோலிக்க திரு அவையில் மரியா என்னும் பெயரை கேட்டவுடன் புலகாங்கிதம் அடைந்து உணர்ச்சி வசப்பட்டு என் தாய் என் அருகில் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை பெறுகின்றார்கள். சிலர் மரியா என்கின்ற இந்த பெயரை கேட்டவுடன் எவ்வித சலனமும் இன்றி மரியா கத்தோலிக்க திரு அவையின் ஓர் அடையாளம் என்பதோடு நிறுத்திக் கொள்ளுகின்றார்கள். ஒரு சிலர் மரியா முக்கியமா என்று
கத்தோலிக்க திரு அவையில் கூட கேட்கக்கூடிய சூழலையும் நாம் பார்த்திருக்கின்றோம். கத்தோலிக்க திரு அவையை தாண்டி கிறிஸ்தவர்கள் மத்தியில் மரியா என்னும் இந்த நபரை குறித்த சிந்தனைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதும் நமக்கு தெரியும். மரியா என்றால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் என்று கூறக்கூடிய அளவிற்கு சில கிறிஸ்தவர்கள் துணிகின்றார்கள். கிறிஸ்தவத்தை தாண்டி வெளியே நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்கு என்று எத்தனையோ பக்தர்கள் இருக்கின்றார்கள். அன்னை மரியாவின் விழாக்கள், அன்னை மரியாவினுடைய திருத்தலங்கள் எல்லாம் இவற்றிற்கு சான்று பகருகின்றன. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் தொடங்கி நோவா வழியாக ஆபிரகாமில் நம் தந்தையை பெற்று எத்தனையோ நபர்கள், கடவுள் பயன்படுத்திய நபர்கள், அவர்களையெல்லாம் நாம் நன்மதிப்போடு நம் நினைவில் வைத்திருக்கின்றோம், நம்முடைய முன்மாதிரிகையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்தில் கடவுள் மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது எதற்கான இத்தகைய வேறுபாடுகள்? இந்த சவால் இன்று வரை நம் மத்தியில் இருக்கின்றது. மரியாவை குறித்து எதற்காக இத்தனை வேறுபாடுகளை கொண்ட கண்ணோட்டங்கள் இருக்கின்றன என்கின்ற அடிப்படை கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். இன்றைய யதார்த்த சூழ்நிலை என்னவென்றால், மரியா என்கின்ற நபரை பற்றிய சிந்தனை எழுந்தவுடன் ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் மட்டுமே தங்களுடைய கருத்தினை கூறி அந்த கருத்து தான் உண்மையான கருத்து என்று உறுதிப்பட கூற எத்தனிக்கின்றார்கள். விவாதங்களிலும் விதண்டாவாதங்களிலும் தான் நம்முடைய உரையாடல்களும் சிந்தனை கருத்துக்களும் இருக்கின்றனவே ஒழிய விவிலியத்தின் அடிப்படையில் மரியாவை சிந்திக்க நம்மில் பலர் தவறிவிட்டோம், தயங்குகின்றோம், அல்லது விவிலியத்தின் அடிப்படையில் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை தெரியாமல் வைத்திருக்கின்றோம். உணர்ச்சி பூர்வமாக மட்டுமே மரியாவை நம்மில் பலர் அணுகுகின்றோம். அந்த முறை முற்றிலும் சரியான முறையாக இருக்குமா என்றால் அது நிச்சயமாக இருக்காது. விவாதங்களிலும் விதண்டாவாதங்களிலும் மரியாவின் உண்மைத்தன்மையை கண்டு அறிவதை நாம் நிறுத்திவிட்டு விவிலியத்தின் அடிப்படையில் நாம் மரியாவை உற்று நோக்க முன்வருவோம். அதுவே நமக்கு மரியாவை பற்றிய சரியான கடவுள் விரும்புகின்ற புரிதலை கொடுக்கும். மீண்டும் கூறுகின்றேன், சரியான கடவுள் விரும்புகின்ற உண்மை தன்மையை நமக்கு கொடுக்கும். இதன் முறை என்ன? நாம் அனைவருமே விவிலியத்தை வாசிக்கின்றோம். நம்மில் பலர் விவிலிய கதாபாத்திரங்களையும் விவிலிய நிகழ்வுகளையும் எந்த கண்ணோட்டத்தில் வாசிக்கின்றோம்? இவையெல்லாம் முன்னொரு காலத்தில் நடந்த வரலாறு என்று நாம் கருதிவிட்டு ஒதுங்கி விடுகின்றோமா? அல்லது அந்த வரலாற்றை தாண்டி மீட்பின் வரலாற்றில் மனிதரோடு ஈடுபாடு கொண்ட கடவுளை அதில் சிந்திக்கின்றோமா? வரலாறு என்பது ஒரு தகவலுக்காக, கிறிஸ்துவின் மீது நான் விசுவாசம் என்னும் நம்பிக்கையை கொண்டிருக்கின்றேன், அப்படி என்றால் இந்த விசுவாசம் என்னும் நம்பிக்கையில் என்னுடைய மூதாதையர்கள் யார்? கடவுள் மனுக்குலத்தின் மீட்பிற்காக தொடக்கத்திலிருந்து இயேசு வரை யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தார், இறுதியாக தன் மகனையே மனிதராக பிறப்பித்து இயேசுவாக அனுப்பினாரே, இந்த நபர்களை எல்லாம் கடவுள் எதற்காக தேர்ந்தெடுத்தார்? அந்த நபர்கள் எல்லாம் நமது மீட்புக்காக, உங்களுடைய மீட்புக்காகவும் எனது மீட்பிற்காகவும் என்னவெல்லாம் செய்தார்கள்? எந்த சூழலில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? எந்த மனநிலையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டார்கள்? ஏற்றுக்கொண்ட கடவுளுடைய திட்டத்தினை என்னென்ன சூழல்களில் அவர்கள் நிறைவேற்றினார்கள்? மகிழ்ச்சியாக நிறைவேற்றினார்களா? சந்தேகத்தோடு நிறைவேற்றினார்களா? தயக்கத்தோடு நிறைவேற்றினார்களா? துன்பத்தோடு நிறைவேற்றினார்களா? சவால்களோடு நிறைவேற்றினார்களா? அல்லது அந்த சவால்களையும் தாண்டி எவ்வாறு கடவுளுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் காண தவறிவிடுகின்றோம். எனவே இன்றிலிருந்து விவிலியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது
வரலாற்று கண்ணோட்டத்தோடு மட்டுமல்லாமல் ஒரு சில தகவல்கள் எனக்கு வேண்டும் என்பதற்காக என்கின்ற கண்ணோட்டத்தோடு மட்டுமல்லாமல் அதில் வாசிக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் மூலமாக கடவுளுடைய ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டின் வெளிப்பாடாகிய அவர்களுடைய செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நபர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் கடவுளுடைய திட்டத்தின்படி தூய ஆவியாருடைய வழிகாட்டுதலில் நமக்காக அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்கின்ற சிந்தனையையும் நாம் நம்முடைய உள்ளத்தில் இருத்த வேண்டும். இல்லையென்றால் கடவுள் அங்கு பயன்படுத்திய எல்லா நபர்களையும் நாம் மறந்துவிட்டு, அவர்கள் நமக்கு செய்த உதவியையும் மறந்துவிட்டு, அவர்களை நம்முடைய சிந்தையிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய கண்ணோட்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் என்பதை நம்முடைய சிந்தையில் இருத்த வேண்டும். எனவே விவிலிய நபர்களையும் நிகழ்வுகளையும் ஒரு வரலாற்று கோர்வையாக பார்க்காமல், மனுக்குல வரலாற்றில் மீட்பின் திட்டத்தின் அடிப்படையில் கடவுளுடைய ஈடுபாடுகளை சுட்டிக்காட்டும் நிகழ்வு கோர்வையாக நாம் பார்க்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமானது. வரலாற்று தரவுகளின் கோர்வை அல்ல, கடவுளுடைய ஈடுபாட்டு நிகழ்வுகளின் கோர்வையாக நாம் விவிலியத்தை காணுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய மாந்தர்கள் அனைவரும் எவ்வளவு தூரத்திற்கு கடவுளுடைய கண்களில் முக்கியத்துவம் பெற்றவர்கள், கடவுளால் பயன்படுத்தப்பட்டவர்கள், கடவுளால் வழிகாட்டப்பட்டு தாங்கி பிடிக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு நன்றாக புரியும். அப்பொழுதுதான் இந்த இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.